ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்எஸ்பிசி தமிழ். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 2020 நம்மளை பாடாய்படுத்திட்டு சென்று கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு என்ன சாதித்தா என்று யாராவது கேள்வி கேட்டால், இறைவன் அருளால் நான் உயிரோடு இருக்கிறேனே, அதுவே பெரிய சாதனை தான் என்று நாம் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆம், நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். மார்ச் மாதம் 21ஆம் தேதி போடப்பட்ட லாக்டவுன் ஆனது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் முழுமையாக ஓரளவுக்கு மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பும் வகையிலான ஊரடங்குகள் தளர்த்தப்பட்டது. இந்த 6 மாத காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களுக்கு அளவே இல்லை. கொரோனா படுத்திய பாடு ஒரு பக்கம் என்றால், கைத்தட்டுங்கள், விளக்கேற்றுங்கள், மருத்துவ முன்களப் பணியாளர்களுக்கு பூதூவி ஹெலிகாப்டரில் பூவி மரியாதை செலுத்துங்கள் என்று நமது பிரதமர் கூட புதுசாக கொரோனாவை ஒழிப்பது போல திட்டங்களை வகுத்து கொடுத்து கொண்டிருந்தார். அதை வடமாநில மக்கள் செயல்படுத்திய விதம் சமூக தனிநபர் இடைவெளியில் பின்பற்றாமல் அவர்கள் அடித்த அட்ராசிட்டிகள் காமெடிக்கு பஞ்சமில்லாதவை. தமிழ்நாட்டிலும் அது போன்ற நிலைதான். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னுக்கு பின் முரலாக புது விதமான ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்து மக்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்கினார் என்பதுதான் நிஜம். இந்த கொரோனா காலத்தில் கொரோனாவை உற்பத்தி மையமாக திகழ்ந்த சீனா கொரோனா காலத்தை கூட என்று நினைக்காமல் இந்திய எல்லையில் ஊடுருவி கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர், அதாவது ஒரு கேரளாவை போன்ற ஒரு நிலப்பரப்பில் இந்திய எல்லைக்கு புகுந்து கைப்பற்றியது. இராணுவத்தை நிலைநிறுத்தியது. இதை பற்றி அனைத்து ஊடகங்களும், ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக பிரிவினர் கூட சீனா இந்திய எல்லைக்குள் ஊடுருவிட்டது என்று கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில் நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் ஒரு துண்டு பகுதி கூட சீனாவினால் கைப்பற்றப்படவில்லை என்று உறுதியளித்தார். ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு நியூஸ் வருகிறது, சீனா கிட்டத்தட்ட சில கிலோமீட்டர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்தியாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் பின்னோக்கி திரும்பி செல்கிறார்கள் என்றார்கள் என்ற தகவல் வந்தது ஊடகங்களில். பிரதமர் சொன்னது என்னவென்றால், ஒரு துண்டு நிலம் கூட சீன இராணுவத்தினால் இந்திய எல்லைக்குள் கைப்பற்றப்படவில்லை, அவர்கள் ஆக்கிரமிக்கவில்லை அப்படி கூறினார். அப்படி ஆக்கிரமிக்கப்படாத நிலத்திலிருந்து எப்படி சீன இராணுவம் பின்னோக்கி செல்ல முடியும் சில கிலோமீட்டர் தூரம்? அதுதான் ஆச்சரியம். உண்மை நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் மூடுமந்திரமாக நடந்து கொண்டது. அவர்கள் மக்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைய தேதி வரை சீனா இந்திய எல்லையில் தனது இராணுவத்தை நிறுத்தியிருக்கிறது என்று சொல்வதற்கு பயப்படும் திரு மோடிஜி அவர்கள் சீனா என்ற பெயரை உச்சரிப்பதை தவிர்க்கிறார். சீனாவுக்கு பதிலடி தரப்போவதாக கிட்டத்தட்ட சீன நாட்டை சேர்ந்த இணையதள செயலிகளை அவர் தடை செய்தார். அதாவது பப்ஜி, டெய்லி ஹண்ட், இன்னும் பல ஆயிரக்கணக்கான செயலிகள் தடை செய்யப்பட்டன. இப்படித்தான் அவர் சீனாவுக்கு பதிலடி கொடுத்த விதம். சீன எல்லையில் இருக்கும் சீன இராணுவம் அப்படி நிலை கொண்டிருக்கிறது, இந்திய இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த கொரோனா எஃபெக்டினால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணிகளை இழந்திருக்கிறார்கள். நவம்பர் மாதத்திலும் கூட 37 லட்சம் பணியாளர்கள் தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன, புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. கொரோனாவினால் ஏற்பட்ட இடர்பாடுகளிலிருந்து மக்கள் மீளவில்லை. மற்ற நாடுகள், ஏன் பக்கத்தில் உள்ள சிறிய நாடான இலங்கை கூட கொரோனா காலத்தில் தங்களுடைய குடும்பத்திற்கு 5000 ரூபாய் அளித்தது. ஆனால் இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் கூக்குரலிட்டும் கூட
எவ்வளோ சொல்லியும் கூட இந்திய அரசாங்கம் அசைந்து கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இந்தியாவின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 20 லட்சம் கோடிக்கு புதிய புதிய திட்டங்களை அறிவித்தார். அவை அனைத்தும் எப்படி என்றால் கடன், அதாவது உங்களுடைய நிலையை போய் அவங்க அருகிலுள்ள வங்கிகளை சொல்லுங்கள், வங்கி மேலாளர்கள் முடிவு செய்து கடன் கொடுப்பார்கள், அதாவது வட்டிக்கு. அவர்கள் தங்களுடைய குடிமக்களுக்கு உதவுவதற்கு தயாராக இல்லை, ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கொள்ளுங்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் தொழில்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும். மார்ச் மாதத்தில் செப்டம்பர் மாதம் வரை எந்த விதமான தொழில் நடவடிக்கைகள் நடைபெறாதால் சிறு குறு பெரிய தொழில்கள் அனைத்துமே அடிபட்டு போய்விட்டன. அவர்கள் அந்த தொழில்துறையினை மீண்டு வருவதற்காக 20 லட்சம் கோடி ரூபாயை வட்டியுடன் கூடிய கடனாக அளிக்கின்றோம். எனவே வங்கிகளில் தொழில்துறையினரும் கஷ்டத்தில் இருப்பவர்களும் கூட வங்கியை அணுகி கடனை பெற்றுக்கொள்ளலாம். வட்டியுடன் கூடிய கடன். ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தொழிலதிபர்கள் கண்டிப்பாக வங்கிகளை அணுகி கடன்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் சாதாரண பாமர மக்கள் வங்கிகளை அணுகி பெற்றுவிட முடியுமா? கடன் பெற்றுவிட முடியுமா? மக்கள் எப்படி இருந்தாலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற பொறுப்பு கொண்டவர்கள். அவர்கள் எப்படி போய் கடனை பெறுவார்கள்? வட்டியுடன் கூடிய கடனை. அவர்கள் எதிர்பார்த்தது அரசாங்கத்திடமிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான உதவிகளை. ஆனால் அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை. ஆகச்சிறந்த சோகம் என்னவென்றால் கொண்டக்கடலை வழங்குவோம் என்று கூறினார்கள். அது கூட எல்லா மக்களுக்கும் வழங்கவில்லை. அஜோதனா அன்ன யோஜனா என்று ஒரு கார்டு இருக்கிறது, அந்த கார்டுதாரர்களுக்கு மட்டுமே அந்த கொண்டக்கடலை வழங்கினார்கள். தமிழக அரசாங்கத்தின் சார்பாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் எவ்வளோ குரல் கொடுத்தார். ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. 1000 ரூபாய் வழங்கினார்கள். கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் செப்டம்பர் மாத காலத்திற்கு 1000 ரூபாய் வழங்கினார்கள். ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய். அதை வைத்து தான் மக்கள் ஒரு நாள் செலவு கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் விலைவாசிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பிறகு கொரோனாவை காரணம் காட்டி மின்துறையை சேர்ந்த, அதாவது மின்சாரத்துறையை சேர்ந்த பணியாளர்கள் மின் அளவீட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடுப்பதை செய்யாமல் 4 மாதம் கழித்து எடுத்தார்கள். அதுவரை 100 ரூபாய் செலுத்தி கொண்டிருந்த மின் அட்டைதாரர்கள் அனைவரும் 500 ரூபாய் செலுத்தினார்கள். இப்படித்தான் 500 ரூபாய் என்பது 2500, 3000 என்றும் 1000 ரூபாய் என்பது 5000 என்ற ரீதியில் மின் கட்டணத்தை மிகவும் வற்புறுத்தி வசூலித்தார்கள். எவ்வளோ மக்கள் பொருள் கொடுத்தும் கூட நான் இவ்வளவு மின் கட்டணம் செலுத்தியதே இல்லை என்று சொல்லி கூட இல்லை, நீங்கள் 4 மாதங்களில் வீட்டிலே இருக்கின்றீர்கள், நீங்கள் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளீர்கள், அதனால் தான் இவ்வளவு கட்டணம் வந்திருக்கிறது என்று மின்சாரத்துறை விளக்கம் அளித்தது. கொரோனா காலம் என்ற நிலையில் மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற கொஞ்சம் கூட மனிதாபனம் இல்லாமல் மக்களிடமிருந்து மின் கட்டணம் கண்டிப்புடன் வசூலிக்கப்பட்டது. இப்படித்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது கொரோனா. செப்டம்பர் மாதம் முதல் கொஞ்சம் சகஜ நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேலை இழந்த மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இன்னும் அவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. ஒவ்வொருவரும் 50,000, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த மக்கள் அனைவரும் வேலையிலிருந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கமிட்மெண்ட்டுகள் இருக்கும். வீட்டுக்கடன், கார் கடன், வாகன கடன் என்று ஒவ்வொருவரும் ஆல்ரெடி இஎம்ஐயிலே வாழ பழகிவிட்டார்கள். அனைவருக்கும் இஎம்ஐ செலுத்தாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் முன்பு சொன்னது, நீங்கள் 3 மாதம் கழித்து உங்களுடைய இஎம்ஐ செலுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு வட்டி இல்லையா என்று கேட்டால் அதற்கு வட்டி உண்டு. வட்டி மேலே வட்டி போட்டு எக்கச்சக்கமாக அது செலுத்தும் போது 3 மாதம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுத்தா கூட 3ஆவது மாதம் முடிஞ்சு போய் கட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மாதம் வட்டி, அதுக்கு வட்டி போட்டு எக்கச்சக்கமாக கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு பேசாமல் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இஎம்ஐ கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி சொல்லாமல் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் தரணும் அப்படின்னு மக்கள் மீது கருணை காட்டுவது போல் அரசாங்கம் சொல்லி கடைசியில் வங்கிகள் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் வசூலித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் செய்த குளறுபடிகள் சொல்ல தேவையில்லை. அப்போது கொரோனா காலத்தில் குடும்பத்துக்கு ரேஷன் கார்டுகளுக்கு 5000 தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கொடுத்த குரலை கண்டு கொள்ளாத தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது அறிவிக்கிறார், பொங்கலுக்கு ஒரு ரேஷன் கார்டு அரிசி ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய். இதை கொரோனா காலத்தில் கொடுத்திருந்தால் மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய கவலை என்னவென்றால்
கொரோனா காலத்தில் கொடுத்திருந்தால் மக்கள் மறந்து விடுவார்கள். ஜூன் மாதம் கொடுத்தால் அடுத்த 2021 மே மாதம்தான் தமிழக சட்டசபையின் தேர்தல் நடக்கப் போகிறது. அதை மக்கள் மறந்து விடுவார்கள், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக அப்போது அவர்கள் தரவில்லை. இப்போது 2021 மே மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் வர இருப்பதால் அதை இப்பொழுது ஜனவரி மாதம் 2500 ரூபாய் கொடுத்தால் மக்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள், நிச்சயம் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார். மக்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள்தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் யாரை ஏமாற்றினாலும் மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று இவர்கள் நினைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திட்டத்தை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. எப்படி 2020 இப்படி சோதனைகளோடும் துயரங்களோடும் மக்களை பாடாய்ப்படுத்தி நம்மை விட்டு செல்கிறது. 2021 ஆண்டு ஒரு சுபிட்சமான ஆண்டாக, கொரோனா இல்லாத ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்பொழுது கொரோனா உருமாற்றம் அடைந்து புதிய வகையான கொரோனாக வந்திருக்கிறது என்ற பீதி கிளப்பப்பட்டுள்ளது. லண்டனில், அதாவது பிரிட்டனில், ஒரு நாளைக்கு 40,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் கூட சிலருக்கு லண்டனிலிருந்து வந்த மக்களுக்கு கொரோனா இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இப்பொழுதும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னவென்றால், பயம் கொள்ளாதீர்கள். பயம் என்பதே மிகப்பெரிய மோசமான எதிரி. நம் உயிருக்கு எதிரி என்றால் பயம்தான். நாம் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கைகளை நாம் நிச்சயமாக பின்பற்றி தீர வேண்டும். கூட்டம் மிகுந்த இடங்களுக்கு அவசியம் என்றால் மட்டுமே செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது மிகவும் அவசியமானது. இது போன்ற நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நமக்கும் கொரோனா வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நல்ல உணவுகளையே, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகளை உண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்களை தவிர்த்துவிட்டு கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி வாழ்ந்தால் கொரோனாவை நாம் வெல்லலாம். இப்பொழுது பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்று. அது எந்த அளவுக்கு கொரோனா பரவப்போகிறது என்பதை கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கிறது. நம்பிக்கையுடன் காத்திருப்போம். 2021 ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக இருக்கும் என்று. அதைவிட இன்னொரு மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால், கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், நான் நிச்சயம் மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட வேண்டும், புரட்சி ஏற்பட வேண்டும், பிறகு நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு கொரோனா காலத்தில் அவர் வெளியே வரவில்லை. ஏனென்றால் அவருடைய உடல்நிலை சரியில்லை. அவர் ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளவர். அந்த அடிப்படையில் அவர் எந்த படத்திலும் அவர் நடித்து கொண்டிருந்த அனைத்து படத்தின் படப்பிடிப்பில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொண்டிருந்தார். பிறகு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் நார்மல் திரும்பிய பிறகு அவர் அரசியலுக்கு வருவார் என்ற பேச்சுகள் கிளம்பி கொண்டிருந்தன. அவர் மீது அழுத்தம் தரப்பட்டுள்ளது. அவருக்கு என்னதான் ஆசை இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட காலம் கடந்து விட்டது. 70 வயதை கடந்த முதியவராக இருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவது நல்லதல்ல என்று அவர் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அழுத்தம் தரப்பட்டு கொண்டே இருந்தது. நவம்பர் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள், நான் என்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது, நான் இந்த கட்டத்தில் நான் அரசியலுக்கு வந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை, நான் எடுக்கும் முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று தங்களுடைய ரசிகர்களையும் மக்கள் மன்றத்தினரையும் கேட்டுக்கொண்டார். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போதே தெரிந்துவிட்டது அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார் என்று. இதற்கு முன்பாக அவர் வெளியிடாமல் அவருடைய பெயரில் ஒரு கடிதம் ஒன்று வெளிவந்தது. அப்போது அவர் சொன்னது என்னவென்றால், இந்த கடிதத்தை நான் வெளியிடவில்லை, ஆனால் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் உண்மை. என்னுடைய உடல்நலம் பற்றி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் உண்மை. எனக்கு அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய உடல்நிலை மோசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான மருந்துகளை உட்கொண்டு கொண்டிருக்கிறேன். அனைத்தும் உண்மை. ஆனால் அந்த கடிதத்தை நான் வெளியிடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுதும் கிட்டத்தட்ட மக்களும் முடிவு செய்து கொண்டு விட்டார்கள் அவர் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று. பிறகு தன்னுடைய ரசிகர்களை நவம்பர் மாதம் 29 சந்தித்து, இப்படி நான் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுங்கள்,
என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் மக்கள் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து அவருடைய ரசிகர்கள் அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார் என்று எண்ணியிருந்த நிலையில் திடீரென்று டிசம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய பத்திரிகையாளர் சந்தித்தார். இவர் தான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர், இவர் என்னுடைய மேற்பார்வையாளர் என்று தமிழரை மணியன் என்பவரையும் என்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மன்றத்தினால் தொடங்கப் போகும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி என்பவரையும் அறிமுகப்படுத்தினார். நான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கட்சி ஜனவரி மாதத்தில் நான் தொடங்கப் போகும் தேதியை அறிவிப்பேன் என்று குறிப்பிட்டுவிட்டு பிரஸ் மீட்டை முடித்துவிட்டார். நேற்று வரை அர்ஜுனமூர்த்தி என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்தவர். திடீரென்று இவர் எனக்கு கிடைச்சது பெரிய நான் செய்த பாக்கியம், இவர் அப்படிப்பட்ட மனிதர், அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் என்று அவரை பற்றி அறிமுகப்படுத்தினார் அர்ஜுனமூர்த்தி என்பவரை. இவர் தான் நான் தொடங்க இருக்கும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் திரு அர்ஜுனமூர்த்தி என்றார். தமிழரின் மணியனை பற்றி யாரும் அவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத கட்சியே இல்லை. அனைத்து கட்சிகளும் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் இருக்கும் கட்சிகள் எல்லாம் தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றன. கொஞ்ச நாட்களில் அவர் அந்த கட்சியில் இல்லாமல் போய்விட்டனர். அவர் இருக்காத கட்சி என்றால் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். அப்படிப்பட்ட நிலையில் அவர் நான் தொடங்கியிருக்கும் கட்சியின் மேற்பார்வையாளர் இவர் தான் என்று தமிழர் மணியனை அறிமுகப்படுத்தினார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் கொரோனா புதிய மேம்படுத்தப்பட்ட உருவம் மாறிய கொரோனாவாக வெளிவந்ததை தொடர்ந்து அவர் அண்ணாத்தை படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு முடிவெடுத்து நேற்று முன்தினம், அதாவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டார். நான் கட்சி தொடங்கப் போவதில்லை, என்னுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துக்கொள்ளாது, ஆண்டவன் எனக்கு நல்வழியை காட்டிவிட்டான், என்னுடைய ரசிகர்களிடமும் நான் அரசியலுக்கு வருவேன் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களிடமும் நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னை நம்பி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று என்னை பின்தொடர்பவர்களை பலிகாடாக விரும்பவில்லை. தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் நிச்சயம் மக்கள் சேவை செய்வேன். நான் கட்சி தொடங்கப் போவதில்லை, அரசியல் செய்ய போவதில்லை, ஆனால் மக்கள் சேவை செய்வேன் என்று அறிவித்து தன்னுடைய கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால 1991ஆம் ஆண்டில் தொடங்கிய 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற ஸ்பெகுலேஷன் ஒரு வதந்திகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ரஜினிகாந்த் எடுத்த ஆக சிறந்த முடிவு இதுதான். இந்த ஆண்டின் நல்ல முடிவும் இதாகத்தான் இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கொரோனா நம்மளை பாடாய்படுத்தி இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார். இது தமிழகத்திற்கு நல்லது, அவருக்கும் நல்லது. இப்படித்தான் 2020 பலவிதமான இன்னல்களை தந்து நம்மை விட்டு கடந்து செல்கிறது. 2021ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். நல்லது நினைப்போம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.